லவ் டைலாக் பேசுவோம். டான்ஸை தவிர வேற நல்ல டான்ஸ் ஆனே. நல்ல டான்ஸா சார்? உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு பிடிக்கும் சார்? டான்ஸ் ஆடுனா பாட்டு பாடுங்க. இல்ல பாட்டு டான்ஸ் ஒண்ணா ஆடிடலாமேட்டு. இல்லம்மா, லவ் டான்ஸ் பாடு. லவ் டான்ஸ் பாட்டோட டான்ஸ். ரொம்ப பிடிக்குமா சார்? ஆடிடுறேன். எந்த பாட்டுன்னு சொன்னீங்கன்னா ஏமா மூடு வர மாதிரி பாட்டு பாடுமா. மூடு மூட சார். நீயே வெக்கப்பட்டு இருந்தா எப்படி நான் வெக்கப்பட வேண்டாமா? சார் பாடவும் செய்வேன் சார். சரி பாடி சொல்ல. மின்சார கண்ணா, அதுக்கப்புறம் என் மண்ணா, அதுக்கப்புறம் தான் வர மாட்டேங்குது சார். நீங்க தான் லவ் மூடெல்லாம் வரணும். ரைட்டு, நீ எல்லாம் கோஆபரேட் பண்ணுவோன்னு தெரியுது. ஆனா ஒரே ஒரு விஷயமா, அதாவது ஒரு 5 லட்சம் ரூபா இன்னும் மாயப்படாது. 5 லட்சம் ரூபா யாராவது ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணுன்னா நீ தான் ஹீரோயின். பணம் வந்த மறுநாளே ஷூட்டிங் போயிடலாம். என்ன சார் இவ்வளவு நேரம் காசை பத்தி பேசவே இல்லையே? ஏமா காசுக்கு ஏற்றமா பணம் எடுக்க முடியும்? 5 லட்சமா? ரொம்ப பயப்படுறத ஃபைனான்ஸ் போய் போட போ. யோ அவனா நீயே அன்னைக்கு நடிக்க வந்திய சான்ஸ் கேட்டுட்டு சார்? நான் அவன் இல்லை சார். அவன் இல்லைன்னா நான் டைரக்டர். டைரக்டரா? உங்களை வச்சு பணம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். சரி, என்ன வேஷம் சார்? போலீஸ் வேஷம் சார். நான் நிறைய படங்கள்ல போலீஸ் வேஷம் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து புக் பண்ண வந்தியா? ஆமாம் சார், அந்த போலீஸ் வேஷம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எத்தனை நாள் கால்ஷீட் வேணும் சார்? 3 நாள் சார். 3 நாளா? மாட்டிய போட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் தருவேன் சார்? நீங்கள் பெரிய ஆக்டர், பெரிய பெரிய லேடி நடிகர்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. தம்பிக்கு பெரிய வந்து பண்ணி கொடுங்க சார். சார் வணக்கம் சார். இல்லைப்பா, அன்னைக்கு நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தில்ல? ஆமாம் சார். அப்புறம் நாங்கள் வீட்டில் நிறையா உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி நல்லா படிச்சுட்டு வந்தேன் சார். ஹோம்ஒர்க் பண்ணியா? ஆமாம் சார். சினிமா அந்த கண்ணாடி முன்னால் நல்லா நடிச்சு பார்த்தியா? ஆமாம் சார். சரி, எப்படி நடிப்ப? நான் வடிவேல் சார் வேணுங்க நடிப்பேன் சார். வடிவேல் மாதிரி நடிக்கிறதுக்கு வடிவேல் இருக்காதியா? நீ என்ன மாதிரி நடிப்ப? நாகேஷ் வேணுங்க நடிப்பேன் சார். அவர்தான் செத்து போயிட்டார்ல. உன்ன மாதிரி நடிப்பியா? யோ, உன்ன மாதிரி நடியா? நான் எதுக்கு சார்? எதுக்கா? யோ, நடிக்க வந்தா சார் நான் பாருங்க, என் நடிப்பை பாருங்கன்னு நீ யார் நடிச்சு காட்டணும். அது ஒரு சீக்வன்ஸ் நீயே அமைச்சு நடிச்சு காமிச்சாதான் நான் சான்ஸ் தர முடியும். சர்வசுந்தரம் படம் பார்த்தியா? அதில் நாகேஷ் எப்படி சான்ஸ் கேட்பார்? அதே மாதிரி ஒரே நேரத்தில் திகில், சோகம், அழுக எல்லாம் சேர்ந்து நடிச்சாந்தைய நடிகன். முதல்ல எல்லா நடிகருடைய படங்களையும் பாரு, அவங்க எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்து அதிலிருந்து வித்தியாசமாக ஏதாவது பாணியை கடைப்பிடிச்சு நீ நடி, அப்போ சக்ஸஸ் ஆகும். இப்போ கிளம்பு. ஏமா, ஜேகே கிரியேஷன்ஸ் டைரக்டர் யாருமா? நம்ம கண்ணன் சார். நீ யார் சொல்லுப்பா, டைரக்டர் யாரு? சார் நான் தான் சார். நேரம் சொல்லிக்கூடாதா? இப்படி ஒளிஞ்சு சொல்கிறேன் சார். எங்கள் ஜேகே தொடர் சேனலுக்காக நீங்கள் வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.